போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 அதாவது நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் மற்றும் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமை எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஸ்டடி பிளானை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஹீரோ டிஎன்பிசி சேனலில் டெய்லி ரெகுலராக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை பார்க்காதவங்க உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நிறையா சீரீஸ்லாம் வர இருக்குது. கிளாஸஸ் டெய்லியும் எடுக்க போகிறோம். டெஸ்ட்டு பேஜ்லாம் ஆரம்பிக்க போகிறோம். எக்ஸாம் நெருங்க டெஸ்ட்டு பேஜெல்லாம் ஆரம்பிப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணுன்னா நம்ம டிஎன்பிசி ஹீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பிளான்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல படிக்க ப்ரெஷராக உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது சிலபஸை படிக்கணும். சிலபஸை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மெயினில் கொண்டு போயிடணும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, குரூப் 1, குரூப் 2 அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டு, குரூப் 4ங்கிறது 10th கிரேடரில் உள்ள எக்ஸாம். நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க சிலபஸை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கணும். இதுவே நீங்கள் 10th கிரேடில் இருக்க எக்ஸாமுக்கு தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா 10th கிரேடில் இருக்க அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி தான் படிக்கணும். நம்ம ரெண்டுத்துக்கும் ஒரே ஈக்குவல் கொடுக்கக்கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம், அதாவது 10th கிரேடில் உள்ள எக்ஸாமுக்கா இல்லைன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் உள்ள எக்ஸாமுக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கான சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து முதல்ல சிலபஸை மனப்பாடம் பண்ணிடணும். இதுதான் எல்லாத்துக்குமான பேசிக். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களா இருந்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை தான் நீங்கள் முதல்ல படிக்கணும். சிலபஸை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி வச்சிடணும். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகும். அது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போனோன்னு தான் தெரியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது சிலபஸை படிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாமை நீங்கள் எழுத போகிறீங்க அதுக்கான சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிலபஸை படித்ததுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் சிலபஸ்லையும் ஸ்கூல் புக்லேயும் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது சிலபஸில் இப்போ இருக்கும், இந்த சிலபஸில் இருக்க ஒரு கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். சிலபஸில் இருக்க ஒரு கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இப்போ குப்தர் இருக்காங்க அப்படின்னா குப்தர்ஸ் இருக்குது அப்படின்னா குப்தர்ஸ் சிலபஸில் எங்கே இருக்குது, ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி படிக்க ஆரம்பிச்சிடணும். இதில் எப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 200 கொஸ்டினுக்கு 160 கொஸ்டின் போட்டுடலாம் கன்ஃபார்மாக. சிலபஸில் இருக்க டாப்பிக்கை ஸ்கூல் வைஸாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா 200 கொஸ்டினுக்கு 160 கொஸ்டின் போட்டுடலாம். அதாவது 80% கொஸ்டின் இப்படி தான் வரும். சிலபஸ்லேயும் இருக்கும், ஸ்கூல் புக்லேயும் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிலபஸில் இருக்கும் ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்காது. அப்படி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அப்படி கேட்பாங்க. சிலபஸில் இருக்கும் ஆனால் ஸ்கூல் புக்கில் அந்த டாபிக் இருக்காது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 10% கொஸ்டின் வரும். அதாவது 200க்கு 20 கொஸ்டின்ஸ் வரும். அதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கணும். முதலாவதாக சிலபஸ்லேயும் இருக்கும், ஸ்கூல் புக்லேயும் இருக்கும். அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கணும். அது 160 கொஸ்டின் வரும். 200க்கு 160 கொஸ்டின் வரும். 80%. அடுத்ததாக ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, சிலபஸில் இருக்கும் ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்காது. அது 10%ல் 20 கொஸ்டினாக வரும். அடுத்ததாக சிலபஸில் இருக்கும் ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்காது அப்படிங்கிறத பார்த்தோமா. அடுத்ததாக சிலபஸில் இருக்காது ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கும். சிலபஸில் இருக்காது ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கும். அப்படியும் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 6 to 10th வரையும் இருக்க பேசிக்கை நீங்கள் படிச்சிடணும். நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ புதிய கற்காலம் அப்படின்னு ஒன்று டாபிக் இருக்கா அப்படின்னா நீங்கள் அதில் உள்ள பேசிக்கை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா இது சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிலபஸில் இருக்காது ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கும். அது ஒரு 5% கொஸ்டின், அதாவது 10 கொஸ்டின் வரும். அடுத்த 4வது ஸ்டெப் என்னன்னா, சிலபஸ்லேயும் இருக்காது, ஸ்கூல் புக்லேயும் இருக்காது, அப்படியும் கொஸ்டின் வரும். அப்படியும் கேட்பாங்களான்னா அப்படியும் கேட்பாங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு மாவட்டத்தை பேர் கேட்கலாம், தலைநகரம் பேர், அதேமாரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 5% கொஸ்டின், அதாவது 10 கொஸ்டின் தான் வரும். இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே உள்ள இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 4வது ஸ்டெப்பில் நீங்கள் கெஸ் பண்ணி போட்டுடலாம். மோஸ்ட்லி நீங்கள் கெஸ் பண்ணி போட்டாலே அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்துடும். அதனால் இந்த 3 ஸ்டெப்பை ஒழுங்காக பண்ணிட்டாலே 4வது ஸ்டெப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சிலபஸை படித்து மனப்பாடம் பண்ணிவிடுங்க.
அடுத்ததான் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கூல் புக்லேயும் சிலபஸ்லேயும் இருக்க டாப்பிக்கை வந்து சிலபஸ் வைஸாக படிச்சிருங்க. 2வது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, சிலபஸில் இருக்கும் ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்காது, அதை படிச்சிருங்க. அவுட் சோர்ஸாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் சிலபஸில் இருக்காது ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கும், சிலபஸில் இல்லாத டாப்பிக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும், அதை படிச்சிடணும். அதுதான் இந்த பேசிக் 6th to 10th உள்ள பேசிக்கை படிச்சிடணும். அப்புறம் சிலபஸ்லேயும் இருக்காது, ஸ்கூல் புக்லேயும் இருக்காது. அது 5% கொஷின் வரும், அதாவது 10 கொஷின் தான் வரும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நான் சொன்னேன்னா அப்படி பண்ணிடணும். அதுக்கப்புறம் நிறையா வந்து நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கணும். இதுவரையும் நீங்கள் சொல்லியிருக்கலாம், குரூப் 2 குரூப் 4லாம் வந்தப்போ, குரூப் 4 வந்தப்போ குரூப் 2க்குலாம் டைம் இல்லை நோட்ஸ் எடுக்க அப்படிங்கிற நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இல்லைனாலும் நீங்கள் இன்னமே நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துடணும். நோட்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா ஒரு நோட்டில் எழுதாமல் நீங்கள் வந்து A4 ஷீட்டு வாங்கி அதை ஸ்பைரல் பண்ணி நீங்களே கைப்பட நோட்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். அதுக்கப்புறம் படிக்கையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போலேருந்தே டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க. OMR ஷீட்டில் டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் போய் நிறையா பேர் OMRலேயும் தப்பு பண்ணுறாங்க, ஒரு பதட்டமாக இருக்காங்க. நீங்கள் இப்போயே இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயர் அதாவது இந்த 2024 டிசம்பரில் தான் சொல்லுவாங்க எக்ஸாம் எப்போ அப்படின்னு. 2025 ஜூலையில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் TNPSC சொல்கிறது தான் ஃபைனலாக இருக்கும். அது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா 2024 டிசம்பரில் தான் ஆனுவல் பிளானில் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்காக இப்போலேருந்தே ஒரு 6 மாதம் கிட்ட இருக்குது. அப்படி பார்த்தாலும் 3லேருந்து ஒரு 6 மாதம் கிட்ட இருக்குது. நீங்கள் இப்போவே டெஸ்ட்டு ப்ராக்டிஸ், நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் டயத்தில் நீங்கள் பதட்டப்பட்டு படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு லெசனாக இல்லை 6 லெசனாக படிச்சுக்கிட்டு வந்தாலே நீங்கள் அசால்ட்டாக வந்து 2025 போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாருக்குமே போஸ்டிங் உறுதி, அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடணும். இந்த போட்டித் தேர்வு ஃபீல்டுக்குள்ளே இறங்கிட்டோன்னா ஆழம் பார்க்காம விடக்கூடாது. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், போஸ்டிங் நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். போஸ்டிங்கை தட்டி தூக்குறோம் 2025 பார்த்துக்கலாம். நீங்கள் இந்தமாரி நல்லா கான்ஃபிடெண்ட்டாக படித்து அரசு அதிகாரியாக எல்லோரும் வரப்போகிறீங்க. நல்லா கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. ஒரு டைட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கு சிலபஸ் 2யும் கம்பைன் பண்ணி படிங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேக்ஸுக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்கு சிலபஸ்ஸு ப்ரீவியஸ் இயர். ஒரு டைட்டிலை நீங்கள் எப்படி படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸ்ஸு, ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர். ஓகே, இது 3ஐயும் 3 பிரிவாக பிரித்து அதை நோட்ஸாக கன்வே பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு புரிதலோடு படிக்க ஆரம்பிங்க. மனப்பாடம் பண்ணாமல் ஒரு புரிதலோடு படிச்சிங்கன்னா படிக்க இன்னும் ஆசையாக இருக்கும். நீங்கள் எப்படி TNPSC எக்ஸாமில் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சு படித்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் சந்தோஷமாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுமாக இருக்கும். அதனால் ஒரு டாப்பிக்கை புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். நோட்ஸ் எடுங்க, டெஸ்ட் எழுதி பாருங்கள். சிலபஸ்ஸு, ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இப்படிலாம் போனீங்கன்னா நமக்கு 2025 போஸ்டிங் கன்ஃபார்ம். நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது நம்ம என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம், டிகிரி ஸ்டாண்டர்டா இல்லை வந்து 10th ஸ்டாண்டர்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி அப்படியே படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். 2யும் கம்பேர் பண்ணி நான் சொன்ன அந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி கண்டுடலாம். தான் நம்ம சொன்னாலுமே இப்போ நடந்த குரூப் 2லாம் நிறைய பேர் வந்து ஜிகேலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே பாஸ் ஆகி இந்த வருஷம் போஸ்டிங் வாங்க தான் போகிறாங்க. நம்மளும் நெக்ஸ்ட் இயர் 2025 வரப்போகிற TNPSC எக்ஸாமாக எழுத தான் போகிறோம். அதுதான் ரியாலிட்டி. அதனால் நடந்து முடிஞ்ச விஷயத்தையே நினச்சி கவலைப்படாமல் இப்போ நடக்க போகிறது என்னான்னு சொல்லிட்டு டயத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால் நல்ல நம்பிக்கையோடு படிங்க. நன்றி, வணக்கம்.